வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 3 வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸ்க்கு டீகோட் பண்ண போறோம். பிளஸ் வந்து அந்த சிலபஸ்க்கு என்ன ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கவங்களுக்கு டெய்லி 4 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம குடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதையும் வந்து நீங்க ரெகுலரா கன்டினியூவா எழுதிட்டே இருங்க. யூடியூப்ல பொறுத்தவரைக்கும் நம்ம அந்த பிஒய்க்யூ குடுக்குறத நீங்க ஜெனரல் யூடியூப் ஆடியன்ஸ் வந்து நீங்க அந்த பிஒய்க்யூக்கான ஆன்ஸரையும் நீங்க ரெடி பண்ணிக்கிட்டே வந்துருங்க. பிளஸ் வந்து நம்ம என்ன நோட்ஸ் சொல்றோமோ, அத வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ஒண்ணு உங்களுடைய ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் ஸ்கூல் புக் இருக்குன்னா, அத பேஸ் பண்ணி எடுங்க. உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் புக் இருந்துச்சுன்னா, அத வேல்யூ அடிஷன்க்கு யூஸ் பண்ணுங்க. இல்ல ரெஃபரன்ஸ் புக் கிடையாது அப்படின்னா, ChatGPT மாரி ஏதாவது ஏஐ டூல யூஸ் பண்ணி உங்களுடைய கன்டென்ட்ட வந்து என்ரிச் பண்ணுங்க. ஸோ மாடரேட் வந்து நம்ம நேத்தே பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லி, இத வந்து நம்ம பார்த்துருவோம். தீவிரவாதம், பயங்கரவாத, தேசியவாத இயக்கங்கள் இத பார்த்துருவோம். இந்த தீவிரவாதிகள் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது தீவிரவாதிகள்லாம் கிடையாது. தீவிர தேசியவாதிகள். பட் டிஎன்பிஎஸ்சில இப்படிதான் வந்து டிரான்ஸ்லேஷன் அந்த இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. நீங்க அதெல்லாம் வொரி பண்ண தேவையில்ல. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பார்த்துக்கங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவினை அப்படின்னு இருக்கும். இந்த வங்க பிரிவினை தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிசம் தோன்றுனதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாவே இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா, ஒரு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல இருந்து நீங்க இந்த ஆன்ஸர ரெடி பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்டான நோட்ஸ் ஒரு 1/2 பேஜுக்கு மட்டும் போதும். ஏன்னா இது வந்து சின்ன இன்சிடென்ட் தான். டேட் மட்டும் முக்கியம். யார் வந்து கவர்னர் ஜெனரல், என்ன மாதிரியான ட்ரீட்டி, என்ன வந்து ஒரு ரிப்போர்ட், எந்த ரிப்போர்ட்டோடைய ரெக்கமெண்டேஷன்ல இது பிரிச்சாங்க, என்ன ரிவர் வந்து இந்த பெங்கால் பார்ட்டிஷனுக்கு இருக்கு. அந்த மாரி அந்த கீவேர்ட் எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அத பண்ணி போட்டீங்கன்னா ஒரு 1/2 பேஜ்ல தான் கன்டென்ட்டே வரும். அடுத்ததா இந்த இதுல இருந்து உருவான சுதேசி மூவ்மெண்ட். இதுதான் இந்த சிலபஸ்லயே இன்னைக்கு நீங்க எடுக்க போறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மினிமம் ஒரு 1 பேஜாவது ஏ டூ இசட் சுதேசி மூவ்மெண்ட்ட பத்தி இன்னைக்கு டாஸ்க்ல வந்து நீங்க எழுதி முடிச்சிருங்க. ஸோ அடுத்து லால் பால் பால்ங்கிறதெல்லாம் லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால். இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு மைனர் டாபிக் தான். இவங்கள பத்தி ஒரு ஓவர்வியூ என்ன நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சாங்க, ஏதாவது ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்களா, அது எந்த லாங்குவேஜ்ல ஆரம்பிச்சாங்க, அதாவது நியூஸ் பேப்பர்னா லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கங்க போதும். அதே போல சூரத் ஸ்பிளிட் அண்ட் லக்னோ பேக்ட் இந்த 2மே வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸா ஒரு 1/2 பேஜுக்கு இருக்கிற அளவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. என்ன இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், இதுல வந்து எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பேசிக்காவே எடுங்க. ஓவராலா. பெங்கால், பாம்பே, பஞ்சாப் எடுங்க. மெட்ராஸ பத்தி நம்ம பின்னாடி தனியாவே வாஞ்சிநாதன், அதேபோல இங்க வ.வி.ஸ். ஐயர் இந்த மாரி வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த விஷயங்கள் எல்லாம் தனியாவும் பார்ப்போம். ஸோ இப்ப இந்த மாரி கொஸ்டின் இங்க ஓவராலா கொஸ்டின் கேட்கும்போது மெட்ராஸையும் இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இங்க குடுத்துருக்கோம். அதனால இந்த இடத்துல ஜஸ்ட் முக்கியமான இம்பார்ட்டன்டான நேம், அவங்க என்ன ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாரத மாதா சொசைட்டின்னு இருக்குன்னா, அந்த ஆர்கனைசேஷன், நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த மாரி பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. ரொம்ப எக்ஸ்டென்சிவா தனியா சிலபஸ்லயே இது இருக்கு. ஸோ அத எடுக்கும்போது நீங்க பண்ணிக்கங்க. பிளஸ் வந்து அப்ராட்ல என்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு, காதர் பார்ட்டி நார்த் அமெரிக்காவுல வந்து பார்த்தோம்னா, கனடா, யுஎஸ் இந்த இடத்துலலாம் சான் பிரான்சிஸ்கோ இந்த மாரி ஏரியாவுல காதர் பார்ட்டி இருக்கும். ஸோ அது பெர்லின்ல இருந்த ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருந்த ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே இந்த இடத்துல நீங்க கவர் பண்ற மாரி எழுதிக்கங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஏரியா. அதாவது நம்ம இந்த 2 ஏரியாவுல சுதேசி மூவ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதிகமான போர்ஷன். மத்தது எல்லாமே வந்து ஒரு மைனரான ஏரியா தான். ஏன்னா ஏன் மைனர்ன்னு சொல்றோம்னா, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் மைனரா தான் இருக்கு. நீங்க யுபிஎஸ்சி கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து மேஜர் போர்ஷனும் சில ஏரியாவுல இருக்கு. ஸோ அதுல கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இருக்கிற ட்ரெண்ட பேஸ் பண்ணி நீங்க இத வந்து பிரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் உங்களால டைமுக்கு வந்து முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினே பாருங்க. சுதேசி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்க. பிரிங் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சுதேசி மூவ்மெண்ட். சுதேசி இயக்கத்தின் குறைபாடுகளையும் முக்கியத்துவத்தையும் விவரி. சுதேசி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை அ அ முக்கிய விளைவுகளை மதிப்பிடுக. சுதேசி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துக. இது எல்லாமே இதே போல தான் கொஸ்டின்ஸ் வந்து அந்த சுதேசி மூவ்மெண்ட்ட பேஸ் பண்ணி நெறைய கொஸ்டின் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் முயற்சிகளை விவரி. அப்படியே தமிழ்நாட்டு சைடும் வந்திருக்காங்க. நம்ம மெட்ராஸ்ன்னு குடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த இதுலருந்து நீங்க அப்படியே நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. அயல் நாடுகளின் தாக்கம். இது அயல் நாடுகள் அப்படின்னாவே பொதுவாவே காதர் பார்ட்டி தான் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அந்த கோமகட்டுமாரி இன்சிடென்ட்ன்னு சொல்லி அந்த கப்பல் இன்சிடென்ட் நடக்கும் இல்லைங்களா? அது ரிலவென்ட்டா இருக்கிற கீவேர்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கங்க. அடுத்ததா இந்திய தேசிய இயக்கத்தின் மீது முதல் உலகப் போர் ஏற்படுத்திய தாக்கம். இதுவும் வந்து காதர் பார்ட்டியோடைய நடக்கக்கூடிய டைம்ல நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதனால இது தனியாலாம் பிரிப்பேர் பண்ண தேவையில்ல. அந்த விஷயத்த தான் இப்படி வந்து ஒரு ஹிட்டனா கேட்கறாங்க. அடுத்து முன்னாடி சொன்ன மாரி சூரத் ஸ்பிளிட்டா இருக்கட்டும், லக்னோ பேக்ட்டா இருக்கட்டும். இத வந்து ஒரு மேஜரா ஒரு சாரி மைனரா எடுத்து வச்சுக்கோங்க போதும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகம்லாம் அரைஸ் ஆகல.
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் அரைஸ் ஆனுச்சு. பின்னாடி அதுக்கப்புறம் எதுவும் வந்து வரல. ஸோ அதுக்கு தகுந்தா போல இது பண்ணிக்காங்க. அதேபோல சில சொசைட்டீஸ் அபினவ் பாரத் சங்கம் இந்த மாரி இருக்கு அப்டின்னா அது, அணுசீலன் சமிதின்னு இருக்குன்னா அது, தமிழ்நாட்ல இங்க பார்த்தோம்னா பாரத் மாதா சொசைட்டி இருக்கு அப்டின்னா அது. இதுக்கு மட்டும் ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்காங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அபினவ் பாரத் சங்கம் கேட்கறாங்க அப்டின்னா, ஈஸியா அவங்க அணுசீலன் சமிதியும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியாவையும் நீங்க கவர் பண்ணிக்கங்க. அதேபோல கொஞ்சம் ஓவர் வியூவா ரொம்ப டெப்த்தா இல்லாம எடுக்க வேண்டிய ஏரியா அப்டின்னா, இந்த சூரிய சென், கல்பனா தத் அவங்களுடைய ஆர்மரி ரைட் இந்த மாரி ஏரியாவ எல்லாமே ஒரு அ ஈகிள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தா போயிறாதீங்க. அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். கொஸ்டின் வந்து 50, 50 தான் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் கேட்டதில்ல. இன்கேஸ் கேட்டாங்க அப்டின்னா, நீங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு மட்டும் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. சுதந்திர இயக்கத்தின் போது புரட்சி இயக்கங்கள் மற்றும் பயங்கரவாத இயக்கங்கள் தோன்றுவதற்கான காரணங்கள். என்ன காரணத்தினால? பிளஸ் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க இது பண்ணிக்கோங்க. பிளஸ் பார்த்தோம்னா, இந்தியாவில் புரட்சிகர தேசியவாதத்தின் வளர்ச்சியினை விவரி. இந்த ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட்டோடைய குரோத் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு? அப்படிங்கிறத வந்து அத நீங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இந்த ஏரியாவுல வந்து டிஎன்பிசிய பொறுத்தவரைக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கல. கேட்டது எல்லாமே ஒண்ணு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சுதேசி மூவ்மெண்ட்லயே ரொம்ப வந்து இதா இருக்காங்க. ஸோ அதுலருந்து தான் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ சுதேசி மூவ்மெண்ட் படிக்கிறீங்கன்னா, அவங்க பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலையும் வச்சு கூட அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. இன்கேஸ் கொஞ்சம் மாத்தி கேட்கணும் அப்டின்னா, நீங்க முதல்ல பிரைமரியா கேட்டுட்டு இருக்கிறத ரெடி பண்ணுங்க. மாத்தி கேட்கறதெல்லாம் 2வது கட்டம் தான். ஸோ அதுக்கு தகுந்தா போல நீங்க இத வந்து ரெடி பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவுல நெக்ஸ்ட் இதே மாரி வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.